அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசுவாமிகள் பேசுகிறேன். இந்த காணொளியில மிதுனம் ராசி அல்லது நீங்க மிதுன லக்னமாக இருக்கீங்கன்னாக்க தாம்பத்திய வாழ்க்கை இப்படித்தான் என்ற தலைப்புல பொது பலனாக பார்க்கலாம். இப்ப மிதுனம் என்பது காலபுருஷ தத்துவத்தின் 3வது பாவகம். இந்த வீட்டின் அதிபதி புதன். மிதுன ராசிக்காரங்க வேலையில நிறைய கான்சன்ட்ரேஷன் பண்ணுவாங்க. உழைப்பு உழைப்பு உழைப்பு, புத்திசாலித்தனம், ஞானத்தோடு கூடிய கல்வியை இவங்க பெற்றிருப்பாங்க. அதாவது உயர்கல்வி எப்படினாலும் பெற்றிருப்பாங்க. மேக்சிமம் ஆசிரியர் தொழில், வாக்கால் பிழைக்கக்கூடிய தொழில், நிதி நிர்வாகம், வங்கித்துறை, அக்கௌண்ட்ஸ், ஆடிட்டிங், ஜவுளி வியாபாரம், அதே போல அக்ரிகல்ச்சர், இந்த துறைகளில், மருத்துவம் சார்ந்த துறைகளில் இவர்கள் சாதிக்கக்கூடியவர்களாகவே இருக்கிறாங்க. நிறைய பேர் ஒரு சாதாரண லெவல்ல இருந்தா கூட தன்னுடைய படிப்பால அல்லது தன்னுடைய திறமையால மிக உயர்ந்த இடத்தை பிடிக்கிறாங்க. வாழ்க்கையில எல்லா வசதி வாய்ப்புகளையும் பெறாங்க. புத்திசாலித்தனத்தால் மற்றவர்களை ஜெயிக்கிறாங்க. அதாவது சிறந்த ராஜதந்திரி அப்படின்னு சொல்லலாம் மிதுன ராசியை. இப்ப மிதுன ராசியில பிறந்தவங்க மற்றவங்களை வசீகரிக்கக்கூடிய ஆற்றல் இருக்கும், அழகு இருக்கும். பெண்களாக இருந்தால் கூட ரொம்ப மற்றவங்களை கவரக்கூடிய அழகு அதிகமாகவே இருக்கும். இவங்க யார்கிட்டயாவது கொஞ்ச நேரம் பேசுறாங்கன்னா கூட பேசுறவங்க, அதாவது இவங்க கிட்ட பேசக்கூடிய எதிர்பாலினர் ஒரு நிமிஷம் காதல் வயப்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். சில பேர் ப்ரொபோஸ் கூட பண்ணுவாங்க. அப்ரோச்சஸ் எல்லாம் நிறைய வரும் பெண்களாக இருந்தாங்க. அதே போல இந்த மிதுன ராசியில பிறந்தவங்க பெரும்பாலும் காதலிச்சு கல்யாணம் பண்றாங்க. அதுல மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காதல், முதல் வாழ்க்கை இதெல்லாமே கொஞ்சம் ட்ரபிள் கொடுக்குது. அவங்க வாழ்க்கையில அவசரப்பட்டு காதலிச்சிருவாங்க. அந்த காதல் வாழ்க்கையில பிரிந்து அதுக்கப்புறம் வேற ஒரு கல்யாணம் பண்ணக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அதாவது காதல் பிரிஞ்சு வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ற மாதிரி இருக்கும். சில பேருக்கெல்லாம் பாத்தீங்கன்னாக்க அவசரப்பட்டு அல்லது ஒரு நிர்பந்தத்தால உடனடியா கல்யாணம் ஆயிடும். அந்த கல்யாண வாழ்க்கையிலையும் பாதிக்கப்படுறாங்க. சில பேருக்கு ரொம்ப நாள் காதலிச்சு அவங்களோடையே சேரணுன்றதுக்காக பெற்றோர்களுடைய சம்மதத்தோடு கல்யாணம் பண்ணணும்னு பொறுமையா கல்யாணம் பண்ணுவாங்க பாருங்க. அவங்களுடைய லைஃப் நல்லாவே இருக்கு. அதாவது மிதுன ராசியை பொறுத்தவரை கொஞ்சம் லேட்டா கல்யாணம் பண்றது பெட்டர். ராகு தசை வரும். அது மிருகசீரிஷ நட்சத்திரத்துக்கு முதல்ல சின்ன வயசுலயே ராகு தசை வருதுன்னா ராகு தசையில கல்யாணம் பண்றதை தவிர்க்கிறது நல்லது. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் திருமணம் லேட் ஆகுது. திருமண வாழ்க்கையில மகிழ்ச்சி இல்லாம பிரிந்திருக்கக்கூடிய சூழ்நிலைகளும் நிறையவே இவர்களுக்கும் உண்டு. புனர்பூச நட்சத்திரத்தை பத்தி சொல்லணும்னாக்க புத்திசாலிகள், ராஜதந்திரிகள் மற்றும் குடும்ப வாழ்க்கையில கருத்து வேறுபாடு நிறையவே இருக்கும். புனர்பூச நட்சத்திரத்துக்குமே மேரேஜ் லேட் ஆகும். இவர்களுக்குமே பிற்பகுதி வாழ்க்கையில தான் ஒரு நிலையான தாம்பத்தியம் என்பது கிடைக்குது. இது ஒரு உபய ராசி, காற்று ராசி. அதாவது இந்த உபய ராசியா இருக்கிறவங்களுக்கு எல்லாம் 2வது தாரம் ஏற்படுறது மிக அதிகம். அதனால கல்யாணம் பண்ணும்போது ஜாதக பொருத்தம் பார்த்து ப்ராப்பரா கட்ட பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்றதுதான் இந்த 2வது தாரம் ஏற்படக்கூடிய வாய்ப்பை குறைக்க முடியும். எதிர்பாலினர் உறவு என்பது இவர்களுக்கு ஈஸியா கிடைக்கும். அது ஏஜுக்கு தகுந்த மாதிரின்னு வச்சுக்கலாம். இவங்களுக்கு பாத்தீங்கன்னா மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்கன்னாக்க 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் இங்க இருக்கு. அப்போ வேறதால ஒரு 4 வருஷம் செவ்வாய் திசை வரும். அதுக்கப்புறம் ஒரு 18 வருஷம் பாத்தீங்கன்னாக்க இவங்களுக்கு ராகு திசை. சின்ன வயசே பாத்தீங்கன்னாக்க ராகு திசை முக்காவாசி போயிடும். அதாவது 22 வயது வரலும் ராகு திசையில் இருப்பாங்க. இந்த நேரத்துல மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கல்வியில கொஞ்சம் தடைப்பட்டு படிக்கிறது, உடல் நலத்தில் அடிக்கடி தொல்லைகளோக இருக்கிறது போன்றவெல்லாம் இவர்களுக்கு இருக்கும். சில பேருக்கு தடைப்பட்டு தொழிலுக்கு கூட போயிடுவாங்க. டெக்னிக்கல் கோர்ஸ் படிச்சுட்டு தொழிலுக்கு போயிடுவாங்க. சில பேருக்கு இந்த காதல் போன்றவை ஏற்பட்டு சீக்கிரமா கூட இந்த நேரத்துல கல்யாணம் ஆயிடும். பெண்களாக இருந்தாங்க மேக்சிமம் இந்த 22 வயசுக்குள்ளே கூட சில பேருக்கு காதல் திருமணம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. அது பின்னாடி வாழ்க்கையில பாதிப்பு கொடுக்குது. அதாவது ராகு தசையில இவங்க காதலிச்சு ஒரு கல்யாணம் பண்றாங்கன்னா அந்த காலகட்டம் முடிஞ்சு குரு தசை வரும்போது மீண்டும் ஒரு கல்யாணம் பண்ணக்கூடிய சூழ்நிலை தாரதோஷமோ கலசர தோஷமோ இவர்களுடைய ஜாதகத்தில் இருந்தா ஏற்படுது. அதனால அப்படிப்பட்டவர்கள் என்ன செய்யணும்னாக்க குரு தசையில தான் முத கல்யாணமே பண்ணணும். ஒரு காதல் வந்தா கூட அதை பொறுத்தெல்லாம் பார்த்து அது சரியா இருந்தா கூட குரு தசை வந்த பின்னாடி குரு புக்தியில 22 23 வயதுக்கு மேல கல்யாணம் பண்றதா சிறப்பு. பெண்களாக இருந்தா ஆண்களாக இருந்தாலும் இதேதான். இப்போ பாத்தீங்கன்னாக்க குரு தசை உங்களுக்கு 23 வயசுல இருந்தே வருதுன்னா ஒரு 16 வருஷம் 39 வயசு வரலும் குரு தசை தான். இந்த நேரத்துல தொழில் வேலையெல்லாம் நல்லாவே இருக்கும். வேலை கிடைச்சிரும். அரசு பணி கூட பெரும்பாலும் போறாங்க, அரசு பணியில் இருக்கிறாங்க, அல்லது வெளியூர் வெளிநாட்டுல போய் பிழைக்கிறாங்க. முன்னேற்றங்கள்லாம் ஏற்படுது. இந்த குரு தசை பொறுத்தவரை 10ஆம் அதிபதியாகவும் 7ஆம் அதிபதியாகவும் வராரு.
இந்த இவருக்கு, அதாவது மிதுன லக்னமாக இருந்தாக பாதகாதிபதியாகவும் வரக்கூடியவர் குரு பகவான். அந்த வகையில் இந்த குரு தசையில பணத்தை கொடுக்கும், ஆனா ஏதோ ஒரு பாதகத்தை ஏற்படுத்தும். எந்த பாதகத்தை ஏற்படுத்தும்னாக திருமண வாழ்க்கையில தான் பாதகத்தை ஏற்படுத்துறது. கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவு பிரச்சனை, கருத்து வேறுபாடுகளோடையே வாழ்றது, ஒரே வீட்டில் இருந்தா கூட தனித்தனியா தூங்குறது, பிரிந்திருக்கிறது, அல்லது ஒரு தற்காலிக பிரிவு ஏற்பட்டு சேர்றது, இப்படி ஒரு தாம்பத்திய சுகம் என்பது குரு தசையில பெரிய அளவுக்கு கிடைக்கிறது இல்லை. கல்யாணம் ஆயிடுது, காதல் செட் ஆயிடும், ஆனா பிள்ளைகளாலேயோ வாழ்க்கை துணைவர் பற்றி கவலைகளாலேயோ இவர்களுக்கு மகிழ்ச்சியற்ற சூழ்நிலையாவே இருக்கும். பணம்லாம் கூட வரும், பணத்தையும் கொடுத்துருவாரு, வீடு வாகனம் கூட வாங்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துவாரு. ஆனா இந்த குரு தசையில மேரேஜ் லைஃப் அஃபெக்ட் ஆகுது பெரும்பாலும் இருக்கு. அதுவும் யாருக்கெல்லாம் இருதார தோஷம் இருக்கோ அவர்களுக்கு இந்த குரு தசையில இரண்டாம் தாரம் பண்றது அல்லது வேற ஒரு தொடர்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. தாம்பத்திய வாழ்க்கை என்பது இந்த டியூரேஷன்ல பெருசா ஹாப்பியா இருக்கிறது இல்லை, அப் அண்ட் டவுன்ஸ். அதாவது கொஞ்ச நாள் கிடைக்கும், கொஞ்ச நாள் இல்ல, தனித்தனியா இருக்கிறது, இப்படிதான் போயிட்டு இருக்கு. அதே போல சனி தசை வருது, மிருகசீரிஷ நட்சத்திரத்துக்கு சனி தசை வருதுன்னு வச்சுங்களேன். அது ஒரு 19 வருஷம், 55 வயசு வரல இவங்க சனி தசையில் இருப்பாங்க. மிதுன லக்னமாக இருக்கீங்க அல்லது மிதுன ராசியாக இருக்கீங்கன்னாக்க 8ஆம் அதிபதியாகவும் சனி வரக்கூடியவர். இந்த சனி நல்ல ஸ்தான பலம் பெற்று 3, 6, 11 இந்த இடத்துல மட்டும் இருந்து, பிளஸ் அந்த வீட்டின் அதிபதி நல்லா இருந்து, இந்த சனியை பொறுத்தவரையிலும் இவருடைய ஜாதகத்துல 11ஆம் பாவகத்துல இருக்குன்னாக நீசம். இது நீச பங்கமான பெரிய பிரச்சனை கிடையாது. நீசம் மற்றும் சனி ஆயிருந்தா ஒருத்தருடைய ஜாதகத்துல அவர்களுக்கு தாம்பத்திய சுகம் பெருசா கிடைக்கிறது இல்லை, அல்லது திருமணமே லேட் ஆயிட்டே இருக்கும். அதே போல இவங்களுக்கு இன்னொரு தாரமே ஆனா கூட சில பேருக்கெல்லாம் அவங்களுக்கும் தாம்பத்திய வாழ்க்கையில மகிழ்ச்சியற்ற சூழ்நிலையிலே இருப்பாங்க. இந்த சனியை பொறுத்தவரையிலும் ஒரு சுப தொடர்போடு இருந்து, இப்ப 11ஆம் பாவகத்தில் இருக்குன்னா நீச பங்கம் ஆயிருக்கணும், வக்ரம் ஆயிருக்கலாம், அல்லது குரு பார்வையில் இருக்கலாம். இந்த மாதிரி இருந்தாக சனி தசை ஒரு பாதி அளவுக்கு நன்மைகளையும் பாதி அளவுக்கு கஷ்டத்தையுமே கொடுக்கும். 8ஆம் ஆதிபத்தியத்தை 11ஆம் பாவகத்தின் வழியாக செய்யும். அந்த வகையில பண நஷ்டம், மற்றவங்களால பேர் கட்டுறது, இந்த மாதிரியான விஷயங்களும், சகோதர வழி ஒற்றுமை இல்லாம இருக்கிறது, சகோதரர்களால் பாதிக்கப்படுறது, பூர்வீக சொத்து வில்லங்கங்களை அனுபவிக்கிறது போன்றவையும் இந்த சனி தசையில பெரும்பாலானோருக்கு ஏற்படுகிறது. அப்போ அந்த சனி தசையிலையும் ஒரு பெரிய அளவுக்கு மகிழ்ச்சியற்ற சூழ்நிலையில தான் இருப்பாங்க. பாத்தீங்கன்னா தாம்பத்திய வாழ்க்கை அது குரு தசையே பரவாயில்ல, அப் அண்ட் டவுன்ஸோடு கிடைச்சிட்டு இருந்தது அப்படின்னு நினைக்கிற மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கும். இப்படிதான் இருந்துகிட்டு இருக்கு மிருகசீரிஷ நட்சத்திரத்தை பொறுத்தவரையிலும். அடுத்தது திருவாதிரை நட்சத்திரத்தை பொறுத்தவரையில எடுத்துக்கிட்டாங்க, முதல்ல ராகு திசை வரும். திருவாதிரை 1ஆம் பாதத்துல பிறந்திருக்காங்கன்னா 18 வருஷமும் ராகு திசை தான். அதே 4ஆம் பாதத்துல பிறந்திருக்காங்கன்னா இருப்பு தசை குறைவாக இருக்கும். அவங்களுக்கு ஒரு 4-5 வயசுல இருந்தே அவங்களுக்கு குரு தசை ஸ்டார்ட் ஆயிடும். சப்போஸ் நம்ம முழுமையாக எடுத்துக்கிட்டா கூட 18 வயதுக்கு பிறகு ராகு தசை முடிஞ்சு குரு தசை அது ஒரு 16 வருஷம். அப்போ ஏறத்தால ஒரு 34-35 வயது வரலும் பாத்தீங்கன்னாக்க குரு தசையில இருப்பாங்க. இந்த டியூரேஷன்ல திருமணம் ஆகும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு காதல் ஏற்பட்டு கல்யாணம் ஆகிறது அதிகம், அல்லது ஒரு காதல் ரொம்ப டீப்பா ரிலேஷன்ஷிப்ல இருந்துட்டு அது கட் ஆயிட்டு அதாவது வேற ஒருத்தர் கல்யாணம் பண்றது பொதுவா பார்க்கும்போது முதல் தாரமாக தான் இருக்கும். ஆனா ஏற்கனவே ஒரு ரிலேஷன்ஷிப்ல ஏற்பட்டு அது கட் ஆயிட்டு அதுக்கப்புறம் வேற ஒரு திருமணம் ஏற்படும் வேற ஒருத்தரோட, அல்லது காதலிச்சவரையே கல்யாணம் பண்ணக்கூடிய வாய்ப்பு இவர்களுக்கு உண்டு. திருமண வாழ்க்கை நல்லா இருக்குமா அப்படின்னாக்க இவர்களுக்குமே ஆரம்ப வாழ்க்கையில கல்யாணம் ஆன உடனே இந்த குருதச காலகட்டத்தில் இவங்க கல்யாணம் பண்றாங்கன்னா சில பிரச்சனைகளுக்கும் இடைஞ்சல்களுக்கும் ஆளாகிறாங்க. வேலை காரணமாவது பிரிந்திருக்கிறாங்க, தனித்திருக்கக்கூடிய சூழ்நிலைகள் இவர்களுக்குமே ஏற்படுது. தோஷங்கள் இல்லாம இருந்தாக பெரிய அளவுக்கு பாதிக்கிறது இல்லை. சப்போஸ் இவங்க ஜாதகத்துல கலசர தோஷமோ தார தோஷமோ இருக்குன்னாதான் இவர்களுக்கு இந்த தாம்பத்திய வாழ்க்கையில மகிழ்ச்சியற்ற சூழ்நிலை ஏற்படுது. சில பேருக்கு 2ஆம் தாரம் ஏற்படுது, சில பேருக்கு வேற ஒரு ரிலேஷன்ஷிப் ஏற்படுது. அதுவும் பாத்தீங்கன்னா எங்க ஏற்படுனாக்க இவங்க ஒர்க் பண்ற இடத்துலயே அந்த உறவு அமையும். வேலை பார்க்கக்கூடிய இடத்துலயே திருவாதிரை நட்சத்திரமா இருந்தாலும் சரி மிருகசீரிஷமா இருந்தாலும் இவங்களுக்கு காதல் வரும். காதல் ஏற்பட்டு கல்யாணம் கூட பண்ணிக்குவாங்க. அல்லது கல்யாண வாழ்க்கைக்கு பிறகு கூட பாத்தீங்கன்னாக்க ஒர்க் பண்ற இடத்துலயே எதிர்பாலினுடைய ரிலேஷன்ஷிப்பு ஒரு தொடர்பு ஏற்படுறது போன்றவையெல்லாம் இந்த இடத்துல இருந்து அவருக்கு ஏற்படும். வேலை பார்க்கக்கூடிய இடத்துலயே அந்த தொடர்புகள் ஏற்படும். அதனால சில பிரச்சனைகளுக்கு உள்ளாகுவாங்க. பேர் கட்டுறது, வேலையை விட்டுட்டு போறது, பண செலவு பண்றது, அதெல்லாம் இவங்களுக்கு பாதிப்பை கொடுக்கும். அதே போல இந்த திருவாதிரை நட்சத்திரத்துக்கு இது அதிகம். குரு தசை முடிஞ்சு சனி தசை உங்களுக்கு ஒரு 35 வயதுல இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா கூட ஏறத்தால ஒரு 55 வயது வரலும் 54 வயது வரலும் இந்த சனி தசை இருக்கும். இந்த சனி தசை காலகட்டம் இவர்களுக்குமே பாதி நன்மையும் பாதி தீமையும் தருகிறது. அதாவது 8ஆம் ஆதிபத்தியோட வேலையும் செய்யும்.
இந்த சனியை பொறுத்தவரையிலும் இந்த உபஜெயஸ்தானங்கள்ல இருந்து சுப தொடர்புகளோடு இருக்குன்னாக பெரிய அளவுக்கு பாதிப்பு கொடுக்கறது இல்லை. ஈவன் 12ஆம் பாவகத்திலேயே சனி இருக்குன்னா கூட ஊர் விட்டு ஊர் போய் வெளியூர்ல வேலை பார்ப்பாங்க, தனித்து இருப்பாங்க, உடல்நலத்துல அடிக்கடி நோய்கள் வரும். சனிக்கு அந்த சுக்கிரன் பார்வையோ அல்லது சுக்கிரனோட வலிமை, சுக்கிரன் நல்ல ஸ்தான பலம் பெற்று இருக்குன்னாக்க 12ஆம் பாவகத்துல சனி இருந்தா அந்த தசை நடக்குதுன்னா அந்நிய தேசத்துல வாழ்வாங்க, லாபங்கள் வரும், பொருளாதார முன்னேற்றங்கள் ஏற்படும், நல்ல ஒரு வாய்ப்பையும் கொடுக்கும், சொத்துக்கள்லாம் வாங்குவாங்க, சுப விரயங்கள் ஏற்படும். அதே அந்த வீட்டின் அதிபதி சுக்கிரன் கெட்டு இருக்காரு, 12ஆம் பாவகத்தில் இருக்கு சனி, அந்த வீட்டின் அதிபதியும் கெட்டு இருக்குனாக அந்த தசை கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கக்கூடியதாகவே இருக்கும். புனர்பூசம் 1ஆம் பாவத்துல பிறந்திருந்தாங்கன்னா இவங்களுடைய 16 வயசுல இருந்தே சனி தசை ஸ்டார்ட் ஆயிடும். அப்படி சனி தசை ஸ்டார்ட் ஆகும் போது பாத்தீங்கன்னாக்க கல்வியில அப்போ உயர்கல்வி படிக்கக்கூடிய காலகட்டத்துல ஒரு பிரேக் ஆகி 1 வருஷம் 2 வருஷம் கேப் ஆகி அதுக்கப்புறம் படிப்பாங்க, அல்லது போஸ்டல்ல கரஸ்பாண்டன்ஸ்ல படிச்சு கம்ப்ளீட் பண்ணுவாங்க. வேலை தேடும் போது நிறைய நெருக்கடிகளை சந்திக்கிறாங்க. பொருளாதார ரீதியாக இந்த சனி தசை காலகட்டத்தில் ஆரம்ப வாழ்க்கையில நிறைய கஷ்டங்களை சந்திக்கக்கூடியதாகவே இருக்கும். காதல் கூட ஏற்படும், ஆனா காதல் சக்சஸ் ஆகாம ஃபெயிலியர் ஆகக்கூடிய சூழ்நிலை, வேற ஒருத்தர் கல்யாணம் பண்றது, இந்த மாதிரியான சூழ்நிலைகள் ஏற்படுது. ஏறதால ஒரு 16 வயதுல இருந்து ஒரு 19 வருஷத்துக்கு கூட்டும் போது பாத்தீங்கன்னாக்க ஒரு 35 வயசு வரல இவங்களுக்கு இந்த சனி தசை இருக்கும். இந்த 35 வயசு வரலுமே சில பேருக்குலாம் லேட்டாவே திருமணம் ஆகும். புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு லேட் மேரேஜ் ஆகிறதுக்கு இது ஒரு காரணம். 35க்கு மேலதான் கல்யாணமே ஆகும். அடுத்து சனி தசை முடிஞ்சு புதன் தசை வரும்போது அப்போ முற்பகுதி வாழ்க்கையில இடத்துல 35 வயது வரலுமே இந்த தாம்பத்திய சுகம் இல்லாம இருக்கிறாங்க, அல்லது அது நிரந்தரமா கிடைக்காம இருக்கிறாங்க, அல்லது ஏதோ ஒரு வகையில வாழ்க்கை துணிவர் அமையாம, வாழ்க்கை துணிவர் அமைந்தாலும் பிரிந்து இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் சனி தசையில ஏற்படுது. அதே போல அதுக்கப்புறம் புதன் தசை உங்களுக்கு நல்லாவே இருக்குது. ஓரளவுக்கு என்னதான் இருந்தாலும் மிதுன லக்னமா இருந்தா லக்னாதிபதியோட தசை, அதனால ஓரளவுக்கு பொருளாதார வலிமையும் முன்னேற்றத்தையும் கொடுக்குது. தாம்பத்திய வாழ்க்கையிலும் சுகப்படுறாங்க, ஆனாலும் கடன் படுறது, உடல்நலத்துல தொந்தரவுகள் ஏற்படுறது போன்றவையும் 35 வயசுக்கு மேல புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்படுது. சில பேருக்கு வழக்குகள்லாம் கூட ஏற்படும், சட்ட ரீதியான பிரச்சனைகள் கூட சந்திப்பாங்க. ஜாதகத்துல புதன் இருக்கும், வலிமையை பொறுத்து பலன்கள் இருக்கும். சுப வலிமை பெற்றிருந்தால் மேக்சிமம் பாசிட்டிவாவே இருக்கும் அந்த காலகட்டம் அவர்களுக்கு. சோ இப்போ நம்ம ஒரு கன்க்ளூஷன் வரும்போது இருந்தாலும் மிதுனம் ராசியில பிறந்தவர்களுக்கு இந்த தாம்பத்திய வாழ்க்கை என்பது ஒரு நிரந்தரமா கிடைக்காம ஒரு அப் அண்ட் டவுன்ஸ் தான் இருக்கு, ஒரு முழுமையான மகிழ்ச்சி இல்லை, அதுதான் இவங்களுக்கு. ஆனாலும் தனிப்பட்ட முறையில உங்களுடைய ஜாதகத்துல லக்னத்துக்கு 12ஆம் பாவகம் அயன சயன போகஸ்தானம், இந்த 12ஆம் பாவகத்துல இருக்கக்கூடிய கிரகங்களை பொறுத்தும் தாம்பத்திய சுகம் தனிப்பட்ட ஒரு மனிதருக்கு கிடைக்குது. இந்த இடத்துல சுக்கிரனே ஆட்சி பெற்று இருக்குன்னாக நல்ல தாம்பத்திய சுகம் இருக்கும். செவ்வாய் இருந்தாக தாம்பத்திய சுகம் லேட் ஆகும், அதாவது திருமணமே லேட் ஆகும், திருமண வாழ்க்கையில பிரச்சனைகள் பிரிவுகள் போன்றவை இருக்கும். அதே 12ஆம் பாவகத்துல சனி இருந்தாலும் பிரச்சனை இருக்கு. 12ஆம் பாவகத்துல கேதுவோ அல்லது சூரியனோ இருந்தாலும் தாம்பத்திய சுகம் பெரிதாக மகிழ்ச்சியை கொடுப்பதில்லை, அல்லது அதுக்கான சூழ்நிலைகளே அமையாம இருக்கும். தாம்பத்திய சுகம் பெரிதாக கிடைப்பதில்லை, தனித்து இருக்கிற மாதிரியே இருக்கும் சூரியன் இருந்தாக. சோ இதையெல்லாம் நம்ம சுய ஜாதகத்தை செக் பண்ணி தெரிந்து கொள்ளலாம். தெரிந்து கொண்டு அதற்கு தகுந்த பொருத்தங்கள் சேர்த்தும் போது ஓரளவுக்கு மகிழ்ச்சியான வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள முடியும். ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க, இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க. இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.